தமிழக வெற்றிக் கழகம் கொள்கை பரப்புச் செயலாளர் ராஜ்மோகன் அறிக்கை. தமிழ்நாட்டின் இருமொழிக் கொள்கையை சிதைக்கும் ஒன்றிய பாஜக அரசின் கனவு ஒரு நாளும் பலிக்காது. மும்மொழிக் கொள்கை உட்பட தேசிய கல்விக் கொள்கையை அமல்படுத்த தமிழக அரசுக்கு உத்தரவிடக் கோரி பாஜக உறுப்பினர் ஒருவர் தாக்கல் செய்த பொதுநல வழக்கை உச்ச நீதிமன்றம் தள்ளுபடி செய்துள்ளது. மேலும் அரசியலமைப்புச் சட்டத்தின் 32வது பிரிவின் கீழ் எந்தவொரு மாநிலத்தையும் தேசிய கல்விக் கொள்கையை ஏற்றுக்கொள்ளும்படி கட்டாயப்படுத்த நீதிமன்றம் எந்த உத்தரவையும் பிறப்பிக்க முடியாது. மாநில அரசு புதிய கல்விக் கொள்கையை செயல்படுத்தாதது மக்களின் அடிப்படை உரிமையை மீறும் செயல் அல்ல என்றும் உச்ச நீதிமன்ற நீதிபதிகள் கூறியுள்ளனர். தேசிய கல்விக் கொள்கை வழியாக மும்மொழிக் கொள்கையை திணிக்க முயலும் ஒன்றிய அரசுக்கு உச்ச நீதிமன்றம் இன்று எதிர்ப்பு தெரிவித்ததுடன் இதில் எந்த மாநிலத்தையும் வற்புறுத்த முடியாது என்ற நிலைப்பாட்டையும் தெளிவாக விளக்கியுள்ளது. உச்ச நீதிமன்றத்தின் இந்த முடிவை தமிழக வெற்றிக் கழக தலைவர் அவர்கள் சார்பில் வரவேற்கிறோம். மாநில சுயாட்சி உரிமைக்கு எதிராக ஒரு மாநில அரசின் மொழிக் கொள்கையை கல்விக் கொள்கையை கேள்விக்குறியாக்கி வேறு மொழியை வலுக்கட்டாயமாக அரசியல் ரீதியாக திணிப்பதை ஒருபோதும் ஏற்க முடியாது. இந்த தீர்மானம் அண்மையில் நடைபெற்ற தமிழக வெற்றிக் கழகத்தின் பொதுக்குழு கூட்டத்தில் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் முரட்டு பிடிவாதத்துடன் மும்மொழிக் கொள்கையை திணிக்க முயலும் ஒன்றிய அரசுக்கு கடும் கண்டனத்தை தெரிவித்ததுடன் தமிழ்நாட்டுக்கு எப்போதும் இருமொழிக் கொள்கை தான் என்பதை எங்கள் கழக பொதுக்குழு திட்டவட்டமாக அறிவித்தது. முற்போக்கு சிந்தனைகள் மற்றும் தொலைநோக்கு இலக்குகளுடன் செயல்படும் தமிழகத்தில் மும்மொழிக் கொள்கையை திணிக்க முடியாது. இருமொழிக் கொள்கை வெற்றி பாதையை அமைத்திருப்பதால் தமிழகத்தில் மாணவிகள் உயர்கல்வி கற்று உலகின் பல பகுதிகளில் புகழ்பெற்று மிளிர்ந்து வருகிறார்கள். இருமொழிக் கொள்கையால் தமிழ்நாடு அடைந்திருக்கும் முன்னேற்றங்களை பல மாநில அரசுகள் பாராட்டி வருகின்றன. இந்நிலையில் உச்ச நீதிமன்றத்தின் இன்றைய முடிவு ஒன்றிய அரசுக்கு பாடமாக அமைந்திருக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இனியும் வேற்று மொழிகளை மாநில அரசுகள் மீது கட்டாயமாக திணிக்க முடியாது. தேசிய கல்விக் கொள்கையை திணிக்கும் ஒன்றிய அரசின் கனவு தமிழகத்தில் என்றைக்கும் பலிக்காது. எனவே தேசிய கல்விக் கொள்கை மும்மொழிக் கொள்கை என்று தமிழ்நாடு உள்ளிட்ட மாநிலங்களுக்கு அழுத்தம் தரும் அரசியல் உள்நோக்கத்தை ஒன்றிய அரசு கைவிட வேண்டும். மாநில அரசுகள் தெரிவித்து வரும் ஆக்கப்பூர்வமான கோரிக்கைகளுக்கு தீர்வு காண ஒன்றிய அரசு முயல வேண்டும். இதை தமிழக வெற்றிக் கழக தலைவர் அவர்களது வழிகாட்டுதலின் பேரில் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறேன்.